சாரி டி, உனக்கு பர்த்டேல பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே டி. உங்களை நினைச்சிட்டே இருந்தா எப்படி மறந்தேனே தெரியலடி. ஸ்டோரி போடணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். தேங்க்யூ டி. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப ஸ்டோரி போடு. என்னோட பாப்பா கலர் ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த போட்டோ போட்டு பூவுக்கு பிறந்த நாள் அந்த பாட்டு போட்டு ஸ்டோரி போடு. சும்மா ஒரு பேச்சுக்கு எதையாவது வாங்குறியான்னு கேட்போம், கண்டிப்பா வேணும்னா சொல்ல மாட்டா. உனக்கு தான் வளையல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, நான் பர்த்டேக்கு எதுவுமே வாங்கி தரல, இது வாங்கிக்கோடி, உனக்கு அழகா இருக்கும், பிடிச்சிருக்கா? அதான் வேணாம், இது உன் பர்த்டே கிஃப்ட், நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன் இன்னைக்கு. ஆக்சுவலா நானே என் பர்த்டேக்கு ஒரு சாரி எடுத்தான்னு சொல்லி கேட்கலாம்னு நினைச்சேன், நீ வளையல் வேற வாங்கி தரேங்கிற. சரி இதை சூஸ் பண்ணிக்கோ, சாரி பார்க்கலாம். ஓ எல்லாம் என் நேரம். மச்சி இது அழகா இருக்காடி, பிடிச்சிருக்காடி? அண்ணா நல்ல காஸ்ட்லியான சாரியா எடுத்து போடுங்க, என் ஃப்ரெண்டு பர்த்டே கிஃப்ட் வாங்கி தரலாம். ஏண்டி ஒரு மாதிரி சோகமா இருக்க? இல்லடி அம்மா இந்த மாதிரி பெட் கவர் ஸ்கிரீன்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் உனக்கு கிஃப்ட் வாங்குறேன்னு யோசிச்சே பார்க்கல, காசெல்லாம் செலவு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே டி, இன்னைக்கு எனக்கு ஷாப்பிங் வந்திருக்கல, அதனால நீ நாளைக்கு அம்மாவே கூட்டு வந்து ஷாப்பிங் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும்ல. இன்னைக்கு எனக்கு ஷாப்பிங் பண்ணிடலாம், இங்க வா ஸ்டோரி போடலாம். ஹே காய்ஸ், இன்னைக்கு என் ஃப்ரெண்டு என் பர்த்டேக்காக ஷாப்பிங் கூட்டு வந்திருக்கா. நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க, எனக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு. மச்சி இந்த பேக் எப்படி இருக்கு? இந்த பேக் தானே ஆல்ரெடி மாட்டி இருக்க. ஆமா, ஆனா இது உன் காசுல வாங்கல, வாங்கிட்டேன்.